45 அடி உயரத்தில் வீசிக்கவினர் கொடிக்கம்பம் அமைப்பதை தடுக்க தவறியதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை வருவாய்த்துறை அலுவலகத்தில் பணிவிடுப்பு எடுத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். மதுரையில் 45 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் வைக்க அனுமதித்ததாக கூறி வருவாய் ஆய்வாளர், VAO, கிராம உதவியாளர் என 3 வருவாய் அலுவலர்களை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்ததன் எதிரொலியாக அனைத்து வருவாய்த்துறை அரசு ஊழியர்கள் இன்று விடுப்பு எடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால பட்டா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்த பொதுமக்களும் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்லக்கூடிய காட்சிகளையும் காண முடிந்தது. மதுரை வடக்கு தாலுகாவுக்கு உட்பட்ட வெளிச்சினத்தம் கிராமத்தில் டிசம்பர் 7ஆம் தேதி அன்று VCK தலைவர் தொல் திருமாவளவன் கொடியேற்றுவதற்காக ஏற்கனவே இருந்த கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டு அனுமதியின்றி கூடுதல் உயரமுள்ள அந்த 45 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தை கட்சியினர் நிறுவினர். இதனை அகற்றுமாறு வருவாய் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் அறிவுறுத்திய போதும் கூட கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதன் பின்பு கொடிக்கம்பம் வைக்க அனுமதி அளிக்கப்பட்டு மறுநாள் தொல் திருமாவளவன் அவர்களும் கொடியேற்றினார். இந்த கொடிக்கம்பம் அமைக்க கட்சியினர் சார்பில் ஏற்கனவே அனுமதி கேட்டு கடிதம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் வருவாய்த்துறை அனுமதி அளிக்காத சூழல்ல முன்னறிவிப்பின்றி கொடிக்கம்பத்தை கட்சியினர் நிறுவியதாகவும் அதனை முன்கூட்டியே கவனிக்க தடுக்க தவறியதாக வருவாய் அலுவலர்கள் 3 பேர் பணியிடக்கம் செய்யப்பட்டனர். அதாவது வருவாய் ஆய்வாளர் அனிதா, கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம், கிராம உதவியாளர் பழனியாண்டி ஆகிய 3 பேரை மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் பணியிடை நீக்கம் செய்தார். இதை கண்டித்து தான் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இவர்கள் அனைவருமே அனைத்து வருவாய்த்துறை அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் 10க்கும் மேற்பட்ட சங்கத்தினர், 200க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் பல்வேறு குறைகளுடன் வந்த மக்களும் ஏமாற்றத்தோடு திரும்பக்கூடிய காட்சிகளையும் காண முடிந்தது. நன்றி ராஜ்குமார், உங்கள் தகவல்களுக்கு.